Hi friends, welcome to Tuber channel. Hello friends, இன்றைக்கி நம்ம சேனலில் again ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நான் பால்கனி டோரெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது வெளியிலேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை சூப்பராக அப்படியே பறந்து வந்துச்சு. பாருங்கள் எல்லோ கலரில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. அது ஹால் ஃபுல்லாக அப்படியே சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த எல்லோ கலர் சார்ட் பக்கத்தில் உட்காந்துக்கிச்சு. ஒரு ½ அன் ஹவர் பக்கம் அப்படியே உட்காந்துருந்தது பறக்காமல். அதை கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நானும் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது உட்காந்துருக்கு. பறக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். காலையில் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணோன்னா குழி பணியாரம் தோசை பண்ணேன், தேங்காய் சட்னி, அதோட கிளிப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்ச உடனேயே மதியம் லஞ்சுக்கு வந்து புளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுக்காக நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எப்படி புளி குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறத அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அஸ் யூஸ்வல் குக்கரில் நான் சாதம் வச்சுட்டேன். சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு காம்பினேஷன் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதை தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பாப்கார்ன் பாக்கெட் இருந்தது. ஆக்ட் 2 பட்டர் பாப்கார்ன். இதோட ரேட் வந்து 33 ருபீஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க். ஜஸ்ட் இந்த பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 10 மினிட்ஸில் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் உள்ளே பிரித்து கொட்டினோன்னே இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பேக்கெட். நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் போட்டாவே மேக்ஸிமம் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் 10 மினிட்ஸ் பொரிச்சு எடுத்துட்டேன். ரெடி ஆயிடுச்சு பாப்கார்ன். ஸோ இதை ஈவினிங் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டெரஸில் வாக்கிங் போனால் ஈவினிங் டைம் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சேனலுக்காக நான் ஆரி டுட்டோரியலுக்கு கிளாஸ் 6 எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கான ஸ்டிச் தான் இது. ஸோ இந்த ஸ்டிச் என்ன ஸ்டிச் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை போய்ட்டு செக் பண்ணுங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன். என்ன அப்படின்னா பொங்கல் ரேசன் அரிசியில் தான் பண்ணினேன். ரேசன் அரிசி பாசிப்பருப்பு போட்டு பொங்கல், அதே மாதிரி பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு சாம்பார். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எங்களோட டின்னருக்கு வந்து பொங்கல் அண்டு சாம்பார். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் என்னோடய ரொட்டீன் இருந்துச்சு. எந்த ஒரு அதிகமாக எதுவுமே இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்